सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम् गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. அறிவு கீதையினுடைய 4வது அத்தியாயம் 37வது ஸ்லோகம் வரையிலும் பார்த்தோம். 36, 37 இந்த 2 ஸ்லோகங்களில் பகவான் இந்த ஞானத்தினுடைய பெருமையை அர்ஜுனனுக்கு கூறுகின்றார். அபிச்சேதசி பாப்பேபியக சர்வேபியக பாபகிருத்தமக சர்வம் ஞான பிளவேனேவ விருஜினம் சந்தரிஷ்யசி. ஒரு மனிதன் எவ்வளவு பாப்பங்களை செய்திருந்தாலும், இல்லைன்னா உத்தமமான பாப்பியாக இருந்தாலும் கூட, அந்த மனிதனுடைய பாப்பங்கள் அனைத்துமே இந்த ஞானம் என்கின்ற இந்த வெள்ளத்தினால் அல்லது தெப்பத்தினால் முழுமையாக அழிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார். அடுத்து இன்னொரு உதாரணமும் கொடுக்கிறார். நன்றாக கொழுந்துவிட்டு எரியக்கூடிய நெருப்பானது எவ்வாறு அதில் இடக்கூடிய பொருள்களை, குறிப்பாக விறகுகளை எல்லாம் பஸ்மமாக்கி விடுகின்றதோ, அதே போன்று இந்த ஞானமானது எல்லா கர்மங்களையும் பஸ்மமாக்கிவிடும் என்று சொல்கின்றார். இந்த ஞானம் என்பது எல்லா கர்மங்களையும் பஸ்மமாக்கிவிடும் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். No, actually karmas are always performed in the present. கர்மங்களை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். இப்ப ஞானம் எல்லா கர்மங்களையும் பஸ்மமாக்கிவிடும் என்றால், இல்ல கர்மம் செய்பவரை அல்லது இப்பொழுது நாம் செய்யக்கூடிய கர்மங்களை எல்லாம் பஸ்மமாக்கிவிடும் அப்படின்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் கிடையாது. மனிதர்களுடைய எல்லா கர்மங்களுமே எவ்வாறு இருக்கின்றது என்றால், அது நினைவுகளாக நம்முடைய ஆழ் மனதில் தடம் பதித்துள்ளது. You just think about it. See, all the karmas, they are only in the form of memories in our own consciousness. கர்மங்கள் எல்லாம் நினைவுகளாகத்தான் இருக்கின்றது. அதனால் இந்த கர்மங்கள் எல்லாம் என்ன? அது ஒரு அஜ்ஞான ஸ்மிருதி. அப்படி இந்த ஸ்மிருதி எது நினைவுகளாக இருக்கின்றதோ அதுதான் நமக்கு மீண்டும் 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 கர்மங்களை செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருக்கின்றது. அப்ப எப்பொழுது ஒரு ஞானத்தினுடைய ஸ்மிருதியானது, அதுதான் போன முறை பார்த்தோம், அக்னிவத், அக்னியை போல அப்படின்னு என்ன அர்த்தம்? சம்யக் தர்ஷனம். when this knowledge slowly dawns, இந்த ஞானமானது சித்தத்தில் ஆழமாக கால் பதிக்கும் பொழுது, அதனால்தான் கர்மங்கள் நினைவுகளாக எங்கே இருக்கின்றது என்றால் சித்தத்தில் இருக்கின்றது. அதே போன்று இந்த ஞானமும் எப்பொழுது சித்தத்தில் ஆழமாக கால்களை பதிக்கின்றதோ அப்பொழுது அந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கர்மத்தினுடைய எல்லா நினைவுகளையும் அது முற்றிலும் அழித்துவிடும். ஏன்னா கர்ம டசன்ட் பர்டனிங் டு ஒன்லி திஸ் பர்த். இந்த ஜென்மத்தில் செய்த கர்மங்கள் மட்டும் கிடையாது. தேர்ஃபோர் ஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், அதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யணும். ஸோ ஒன் ஷுட் leave behind one's own past memories. All past memories, should be left behind. நமக்கு பாஸ்ட் மெமரிஸ்னா நமக்கு ஏதோ கொஞ்சம் இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய நினைவுகள் மட்டும்தான் ஞாபகம் இருக்கின்றது. அப்படி நல்ல வேலை. அப்படி ரொம்ப பழைய நினைவுகள் எல்லாம் நமக்கு ஞாபகத்தில் இல்லை. அப்படி ஸோ எனி பாஸ்ட் மெமரிஸ் ரிகார்டிங் டு தி பிளேஸ், பீப்புள், experiences, they all have gone. There is no use of it.
ஆனா இந்த பழைய நினைவுகள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, திருப்பி நிகழ்காலத்தில் கூட ஒரு கர்மங்களை செய்யும் பொழுது அது தடம் பதித்து கொண்டே இருந்தால் then that strengthens our individuality. So our individuality is also nothing but a bundle of memories. ஒரு மனிதனுடைய அகங்காரம் அல்லது ஜீவத்துவம்ங்கிறது கூட அவனுடைய நினைவுகளை சார்ந்தே இருக்கின்றது. இப்ப இஃப் யூ லீவ் பிஹைண்ட் ஆல் தி மெமரிஸ் கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும் அப்படி, இந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் கூட ஒரு மெமரி டிஸ்க்னு ஒன்று உண்டு. அப்படி யூ கேன் எரேஸ் ஆல் தி ஃபைல்ஸ் அப்படி. பட் இது ஞானத்திற்கு என்ன இருக்கின்றது? ஞானத்திற்கு அந்த அஜ்ஞானத்தை முழுமையாக அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கின்றது. பட் அந்த ஞானம் மேலோட்டமாக இருந்தால், அந்த ஞானமானது திருடமாக ஆழமாக நம்முடைய சித்தத்திற்குள் செல்லாவிட்டால், ஞானம் என்பது தொடர்ந்து அது ஒரு ஸ்மிருதியாக இல்லாவிட்டால், அதனால ஞான ஸ்மிருதி. ஒன்னு அஜ்ஞானமும் ஸ்மிருதியாக இருக்கிறதா, எல்லாமே ஸ்மிருத்தியாத்மகம்னு சொல்லிட்டோம். ஞானம் கூட ஸ்மிருதி அப்படி. அதனால் ஞானத்தை இடைவிடாது சிந்தித்து கொண்டே இருப்பதால், ஞானம்னு என்ன அர்த்தம்? ஆத்ம ஞானம், நம்முடைய ஸ்வரூபத்தை குறித்து எல்லா நேரங்களிலும் கவனமாக இருப்பதால் அது ஆழமாக செல்லும் பொழுது அது அஜ்ஞானத்தை அழித்து விடும். பட் we don't dwell on this knowledge for a lengthy period of time. Sometimes we are listening, we are speaking, there is no doubt about it. But then it must sink. The knowledge must sink. அப்ப நிகழ்காலத்திலும் என்ன இருக்கும்? கர்மங்களை எல்லாம் செய்யும் பொழுது கூட at the back of this knowledge, இந்த ஆத்ம ஞானம்ங்கிற இந்த ஞானத்தை பின்னணியில் வைத்துக்கொண்டு அதுல என்ன பண்ணணும்? எல்லா கர்மங்களையும் செய்தோம் என்றால் then and there all the memories will be erased. அதுக்காக ஒண்ணுமே ஞாபகம் இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படின்னு அடுத்த நிமிஷம் நமக்கு ஒண்ணும் ஞாபகம் இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. கர்மத்தினுடைய விளைவுகள் நம்முடைய சித்தத்தில் தடம் பதிக்காது. அப்படி ஜென்ரல் மெமரி வில் பி தேர். ஒன்னு ஒரு பொதுவான நினைவாற்றல், நம்மளுடைய பெயர் என்ன, நம்மளுடைய ஊர் என்ன, நம்ம படிச்ச விஷயங்கள், இதெல்லாம் மறக்காதது. ஆனால் எதெல்லாம் பிறவிக்கு காரணமாக இருக்கின்றதோ அல்லது மனிதர்களுடைய துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்றதோ, விருப்ப வெறுப்புகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றது, அதெல்லாம் போயிடும். அதர்வைஸ் யூ ஜஸ்ட் ஃபார் அ மொமெண்ட் யூ ட்ரை டு dwell on your past, all the places, people, all the experiences related. எவ்வளோ பேர் நம்மளை அவமானப்படுத்தி இருப்பார்கள், புகழ்ந்திருப்பார்கள். இஃப் யூ ஸ்டார்ட் ரிமெம்பரிங் எவ்ரி திங் அண்ட் ட்ரை டு பிரிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் மைண்ட், தென் வி ஆர் ஓன்லி சஃபரிங். அப்படி therefore it is very important, one should completely try to leave behind all this one's own trace of memories. அந்த நினைவுகள் அப்படி மெமரிஸ் should not haunt our intellect. அப்படி இந்த நினைவுகள் எல்லாம் நம்மளுடைய புத்தியை ஆக்கிரமித்து கொண்டிருக்க கூடாது. வாட் இஸ் ரிக்வயர்டு, தட் மச் இஸ் எனஃப். நமக்கு இப்பொழுதைக்கு ஷரீர யாத்ராப்பின்னு சொல்றாரு. இந்த சரீரத்திற்கு இப்பொழுதைக்கு என்ன தேவையோ, இப்பொழுதைக்கு ரொம்ப தேவை பகவத்கீதை ஞாபகம் வச்சிருந்தா போறோம் அப்படின்னு. ஏன்னா ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது பெரிய மெமரியாக உள்ள இல்லை அப்படின்னு. இருந்தாலும் வாட் இஸ் ரிக்வயர்டு, டைம் டு டைம் இப்பொழுதைக்கு என்ன வேண்டுமோ தட் மச் மெமரி இஸ் எனஃப். அப்படி இப்ப ஒரு விஷயத்தை குறித்து பேசுவதற்கு, ஒன்று நடந்து கொள்வதற்கு, ஒன்றை செய்வதற்கு ஒண்ணு கடந்த கால நினைவுகள் அவசியமே இல்லை. அதனால்தான் தியானம் செய்யும் பொழுது கூட வாட் இஸ் த ப்ராப்ளம்? வி ஆர் நாட், வி ஆர் ஜஸ்ட் ஒன்லி ப்ரூடிங் அபவுட் தி பாஸ்ட். தியானத்தில் உட்கார்ந்து இருந்தா கூட நம்ம எதை குறித்து இடைவிடாது சிந்தித்து கொண்டே இருக்கின்றோம் அப்படின்னா, நம்முடைய கடந்த காலங்களை குறித்து இடைவிடாது சிந்தித்து கொண்டே இருக்கின்றோம். தட் இஸ் அவர் ப்ராப்ளம். அதனால்தான் ஞானாக்னிஹி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே அர்ஜுனன். ஞானம் எல்லாவற்றையும் அழித்து விடுகின்றது அப்படின்னு என்ன அர்த்தம்? தே டோன்ட் ரிமெம்பர் ஆல் தேர் அச்சீவ்மெண்ட்ஸ். அனதர் ப்ராப்ளம், யூ மே ஃபர்கெட் அபவுட் எவ்ரி திங் அப்படின்னு. பட் தென் பீப்புள் டென் டு ஆல் த டைம் தே வில் கீப் ரிமைண்டிங் யூ. அப்படி அவர்களுக்கு ஏதாவது அந்த பழைய நினைவுகளை நோண்டிட்டே இருந்தா என்ன இருக்கும்? அவர்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். தட் இஸ் த ரீசன் சீரியஸ் சீக்கர் சூஸ் டு பி ஆல் அலோன், வேற ஒன்றும் இல்லை. அதர்வைஸ் கீப் கிண்ட்லிங் தி மெமரி. ஒய் இட் இஸ் after all it is not required. See, that is the only
wasteful exercise that we all do, all the time, jumping into some kind of a conclusions, jumping into the past memories அப்படி ரொம்ப வேகமாக போய் அந்த பழைய நினைவுகள்ல போய் குதிக்கிறோம் அப்படி. அதுதானே பெரிய எக்ஸசைஸ் நாம பண்றோம் அப்படி. அது ஒண்ணுதான் நம்ம செய்யறோம் அப்படி. ஸோ இஃப் யூ ஸ்லைட்லி அப்சர்வ் எவ்ரி திங், இதெல்லாம் கவனித்து கொண்டே இருந்தோம் என்றால் தென் ஆட்டோமேட்டிக்கலி எவ்ரி திங் வில் ஹேப்பன் அப்படி. அந்த 38வது பாடல்ல தி நாலேஜ் இஸ் தி பெஸ்ட் பியூரிஃபையர்னு சொல்றாரு அப்படி. இட் பியூரிஃபைஸ் வாட் அப்படி. இட் பியூரிஃபைஸ் ஒன்லி தி மெமரிஸ் பார்ன் அவுட் ஆஃப் ஒன்ஸ் ஓன் இக்னோரன்ஸ். இந்த அஜ்ஞான ஸ்மிருதிகளை தான் என்ன பண்ணும், ஞானம் தூய்மைப்படுத்த முடியும். இன்னும் நமக்கு பழைய நினைவுகளுடைய தாக்கம் இன்னும் ஆழமாக இருக்கின்றதுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் இந்த ஞானம் என்பது அதனுடைய பணியை அது தூய்மைப்படுத்தவில்லைன்னு நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னு ஞானம் என்பது சித்தத்தினுடைய ஆழத்தில் செல்லவில்லை என்பதை தான் அது குறிக்கின்றது. அதான் சொல்றார், நகி ஞானேன சதுருஷம் பவித்ரமிக வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தஹ காலேனாத்மனி விந்ததி. நகி ஞானேன சதுருஷம். ஞானேன சதுருஷம், அங்கே ஞானேன ஆத்ம ஜானேன. இந்த உலகத்தில் எல்லாம் ஞானம் தான். இங்க ஸ்பெசிபிக்கா நாம இருக்கணும். ஆத்ம ஜானேன சதுருஷம். சதுருஷம் அதற்கு அதை போன்று, லைக் திஸ் செல்ஃப் நாலேஜ், ஆத்ம ஜானத்தை போன்று. இக, இகன்னு என்ன அர்த்தம்? இன் திஸ் வேர்ல்டு. என்ன சொன்னா அட் திஸ் மூமெண்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். நிகழ்காலத்திலேயே ஒரு காரியங்களை செய்து கொண்டே இருக்கும் பொழுதே அப்படி இக, இன் திஸ் பர்த் ஆர் அட் திஸ் மோமெண்ட் பவித்ரம், தூய்மைப்படுத்தக்கூடியது ந வித்தியத்தை அப்படின்னு வேறு எதுவுமே கிடையாது. போன வாரம் கூட சொன்னேன், ஞானம் தூய்மையானது. பை இட் செல்ஃப் இட் இஸ் பியூர். இட் ஆல்சோ பியூரிஃபைஸ். அது தூய்மையாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துகின்றது. எது இயல்பாகவே தூய்மையாகவே எப்பொழுதும் இருக்கின்றது, விச் இஸ் நாட் டெயின்டட் பை எனி இம்பியூரிட்டி, தட் அலோன் கேன் பியூரிஃபை எவ்ரி திங் அப்படி. எது தூய்மையாக இருக்கிறது தான் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்த முடியும். ஒரு குருவினிடத்தில் நமக்கு போறதுக்கே காரணம் என்ன? சாஸ்திரங்களிடத்தில் போறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா சாஸ்திரங்கள், குரு இதெல்லாம் ஏற்கனவே எப்படி இருக்கின்றது, அதெல்லாம் பை இட் செல்ஃப், அதுவே இயல்பாக அவைகளெல்லாம் தூய்மையாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் when we come in contact with noble people, great people, guru or scriptures, we are in their very presence, at least in their presence. அவர்களுடைய அருகாமையில் அல்லது அவர்களுடைய இருக்கும் பொழுது நம்முடைய மனம் தூய்மை அடைவது போன்று நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படுவது கூட இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் ஸ்ட்ரென்த். தட் இஸ் த பவர் ஆஃப். அதனால அந்த ஞானமானது தத்ஸ்வயம் யோக சம்சித்தக காலேன ஆத்மனி விந்ததி அப்படின்னு சொல்றாரு. ஸோ தத் ஞானம், அந்த ஞானமானது ஸ்வயம், குருதேவோட அப்னே ஆப்னே அப்படின்னு பாருப்படு. ஸ்வயம்னா தானாகவே அப்படின்னு, ஆன் இட்ஸ் ஓன் அப்படி, ஆன் இட்ஸ் ஓன் யோக சம்சித்தக அப்படின்னு. யோகேன சம்சித்தக, அங்க கூட ஞானம்னு வச்சுக்கணும். ஞான யோகேன சம்சித்தக அப்படின்னு. இந்த ஞான யோகத்தை அடைந்தவனுக்கு காலேன, காலேன அது பார்ப்போம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இல்லைன்னா நீண்ட காலத்தில் அப்படின்னு. ஆத்மனி அப்படின்னு, இன் ஒன் செல்ஃப். ஆத்மனின்னா இன் ஒன் செல்ஃப் அப்படின்னு. விந்ததி, விந்ததி என்றால் அது தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. அதனால தத் ஸ்வயம் விந்ததி, அதுதான் ஆக்சுவலா சென்டென்ஸ். அது தானாகவே அந்த ஞானமானது கைகூடுகின்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அல்லது ஒருவர் என்ன பண்ண வேண்டும், அந்த ஞானத்திற்காக ஒன் ஷுட் ஸ்ட்ரைவ் ஒன் செல்ஃப் டு கெயின் திஸ் நாலேஜ். இந்த ஞானத்தை அடைவதற்கு ஒருவர் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த ஞானமானது தானாகவே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது அந்த மனிதனிடத்தில் முழுமையாக அது வெளிப்படுகின்றது. யோக சம்சித்தகங்கிறதுக்கு ஆச்சாரியார் கர்ம யோகேன
சமாதி யோகேன ச சம்சித்தக சம்ஸ்கிருதோ யோக்கியதாம் ஆபன்னோ முமுக்ஷுகு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த முமுக்ஷுவுக்கு யோக சம்சித்தின்னு என்ன அர்த்தம்? ஒண்ணு வந்து கர்மயோக சித்தி. நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோமா இல்லையா? கர்ம யோகங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் சமாதி யோகேன அப்படின்னு. இது சமாதி யோகம்னா புத்தி யோகம். அதனாலதான் இது யோக சம்சித்தகன்னு புத்தி யோக சம்சித்தி. இந்த யோகம் எங்க இருக்கணும்? இந்த யோகம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாசியசின்னு 2வது அத்தியாயத்திலேயே பார்த்தோம். புத்தியா யுக்தக அப்படின்னு. அந்த ஞானம் எங்க இருக்க வேண்டும் அப்படின்னா புத்தியில் இருக்க வேண்டும். அதனால அந்த புத்தி எப்படி இருக்க வேண்டும்? அது சம்ஸ்கிருத புத்தியாக இருக்க வேண்டும். இஃப் இட் இஸ் ஒன்லி a பிராகிருத புத்தி ஆர் மந்த புத்தி, இஃப் இட் இஸ் ஒன்லி a dull witted intellect அப்படின்னு. Otherwise, if the intellect is loaded with only worldly things, such a intellect which is loaded with worldly things, எப்பொழுதும் உலக விஷயங்களாலேயே நிறைந்திருக்கக்கூடிய அந்த புத்தியால் என்ன பண்ண முடியாது? ஆத்ம விஷயங்களை குறித்து இடைவிடாது சிந்திக்க முடியாது. ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் செல்ஃப் அப்படி. See, when there is a continuous memory of this knowledge, or the presence of this knowledge, மெமரின்னு கூட சொல்ல வேண்டாம், continuous presence of this knowledge, even while performing all the actions, எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது இந்த ஞானம் என்பது இடைவிடாது இருந்தால் certainly the mind will remain calm. எப்பொழுதுமே மனசுல என்ன இருக்கும்? ஒரு அமைதி இருக்கும். See, there is a kind of a திருப்தி will be there. ஒரு கண்டென்ட்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் நம்ம படிச்சோம். There will be a சந்துஷ்டி. அப்புறம் என்ன இருக்கும்? ஒரு ரத்தின்னு அதிலேயே திளைக்கிறது. See, you will perform actions at ease. அப்ப காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது என்ன இருக்காது அப்படின்னா உங்களுக்கு யூ டோன்ட் ஃபீல் தி பர்டன் ஆஃப் டூயிங் திங்ஸ். காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய அந்த சுமை இருக்காது. a person doesn't feel even lonely also. அவர்களுக்கு தனிமையை பற்றி பயம் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் யூ பிகம் ஃபியர்லெஸ். நமக்கு எதை குறித்தும் எந்த ஒரு பயமும் இருக்காது. அதுதான் புத்தியா யுக்தகன்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து புத்தியினுடைய லட்சணங்களாக வந்துடும். அப்படி அந்த ஞான யோக புத்தி வரும்பொழுது அந்த சம்ஸ்கிருத புத்தியா. அதனால திருஷ்யத்தே அக்ரையா புத்தியா சூக்ஷ்மையா சூக்ஷ்மதர்ஷிபிகின்னு ரொம்ப அழகா சொல்றாரு ஒரு கட்டோபனிஷத்துல கூட. திருஷ்யத்தே அப்படின்னு யார் அர்த்தம்? இது அக்ரையா புத்தியா. இல்லைன்னு இது எல்லாருக்கும் நாகம் பிரகாஷ் சர்வசிய யோகமாயா சமாவிருத்தகன்னு சொல்லி முடிச்சிடுவார். ஐ டோன்ட் ரிவீல் டு எவ்ரிபடி. திஸ் நாலேஜ் இஸ் நாட் ரிவீல்டு டு எவ்ரிபடி. இந்த ஞானம் என்பது எல்லோருக்கும் வெளிப்படுவது கிடையாது. யோகமாயா சமாவிருத்தக ஆச்சாதிதக. சமாவிருத்தகன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி வீல்டு, இட் இஸ் கவர்டு. யாருக்கு? யாருக்குன்னா யாருடைய புத்தியானது பிராகிருத்தமாக இருக்கின்றது. அதனால்தான் யோகேன யோக சம்சித்த கர்மயோக ஞான யோக சித்தி. தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் திஸ் நாலேஜ். அதனால்தான் ஞானேன சதுர்ஷம் பவித்ரம் இக வித்தியத்தேன்னு சொல்லணும். நாம விவேக சூடாமணியில கூட படிச்சோம். ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. ஒரு விஷயத்தினுடைய ஞானத்தினுடைய ஒரு நிஷ்டையை நாம பார்க்க வேண்டும் என்றால் அர்த்தசிய நிச்சயோ திருஷ்டக. அதான் ஸ்லோகம். அர்த்தசிய நிச்சயோ திருஷ்டக விசாரேண ஹிதோக்திதக ந ஞானேன ந தானேன ஸ்நானேன பிராணாயாம சதேனவான்னு ஐ திங்க் ஒரு ஒரு ஸ்லோகம் விவேக சூடாமணியில. இது ஏதோ ஒரு காலத்துல படிச்சோம். அர்த்தசிய நிச்சயோ திருஷ்டக அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அர்த்தசிய நிச்சயோ திருஷ்டக விசாரேண ஹிதோக்திதக ந தானேன ந ஸ்நானேன பிராணாயாம சதேனவா அப்படின்னு. ஸோ அர்த்தசிய நிச்சயத்தம்னா இந்த ஞானத்தினுடைய நிச்சயத்தை எவ்வாறு அறிய முடியும்? எவ்வாறு விசாரேன, அது விசாரத்தின் மூலமாகத்தான். ஹிதோக்திதக அப்படின்னு. ஏன்னா when that vichara, when it is conducive with a proper logic,
நல்ல யுக்தியோடு கூடிய ஞான விசாரமாக இருந்தால் அர்த்தஸ்ய நிச்சயோ திருஷ்டக. படிச்ச ஞாபகம் இருக்கா? அப்ப நமக்கு இந்த ஞானத்தினுடைய நிச்சயத்தன்மை என்பது நல்ல யுக்தியின் மூலமாக விசாரணை செய்யும் பொழுது தெரியும். அதுலயே சொல்லிட்டாருன்னா தானேன, தானத்தினாலோ ஸ்நானேன, ஸ்நானம் செய்யறதாலோ, இல்லைன்னா பிராணாயாம சதேனவா அப்படின்னு. இப்ப மெடிடேஷன் டேவும் வந்துடுது அப்படின்னு. இப்படி எல்லாமே என்ன அர்த்தம்? எவ்ரி திங் வி ஆர் ரெடியூசிங் இன்டு ஒன் டே ஆக்டிவிட்டி அப்படின்னா. ஸோ பிராணாயாம சதேனவா அப்படின்னு உடனே என்ன பண்ணுவோம்? உடனே மெடிடேஷன் இமிடியேட் சி எவ்ரி திங் ஹஸ் பிகம் நவ் ஒன் டே ஆக்டிவிட்டி அப்படின்னு. So, இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் ஒரு நாள் மட்டுமே ஞாபகம் இருக்கிற விஷயமா போறது அவ்வளவுதான். திஸ் கைண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ் இட் இஸ் ஓகே, பட் இட் ஷுட் பி 24 hours ஆக்டிவிட்டி அப்படின்னு. ஆல் த டைம் அது அவேரா இருக்கணும். அது ஏதோ போட்டோ எடுத்து போடுறதுக்காக எல்லாரும் வரிசையா உட்கார்ந்துருந்து தியானம் பண்ற மாதிரி தென் ஒரு போஸ்ட் தென் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. பட் ஆச்சாரியர் என்ன சொல்றாரு? தானேன, ஸ்நானேன, பிராணாயாம ஸ்ரத்தேன, இன்னும் கொஞ்சம் போனா தியானேனன்னு சொல்லிடுவாரு அப்படின்னு. அது தியானத்தினால் கூட என்ன கிடையாது, தியானத்தினால் கூட அடையக்கூடியது கிடையாது அப்படின்னு. அப்ப இதெல்லாம் தூய்மைப்படுத்தாத அப்படின்னா தூய்மைப்படுத்தும். தானம் வில் பியூரிஃபை, ஸ்நானம் வில் பியூரிஃபை அப்படின்னு, பிராணாயாம வில் பியூரிஃபை, தியானம் வில் பியூரிஃபை அப்படின்னு. பட் ஞானத்திற்கு இதற்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, நாலேஜ் இஸ் தி டைரக்ட் பியூரிஃபையர். மற்ற எல்லா விஷயங்களும் அது பாப்பத்தை அழிக்கும், பாப்பத்தை அழிக்கும். இப்ப ஆச்சாரியர் அதான் சார், குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அதவா தானம் ஞான விஹீன சர்வமதேன பஜதேன முக்திம் ஜன்மஷதேன. இதெல்லாம் பண்ணலாம். குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அதவா தானம், இதெல்லாம் குறை, தேர் ஆல் பியூரிஃபையர். இதெல்லாம் செய்தீங்கன்னா இட் வில் பியூரிஃபை. பட் ஞான விஹீன சர்வமதேன, வித்தவுட் நாலேஜ் இஃப் யூ ஜஸ்ட் பர்ஃபார்ம் ஆல் தீஸ் திங்ஸ், ஞானம் இல்லாமல் இந்த காரியங்களை எல்லாம் செய்தார் பஜதின முக்திம் ஜன்மஷதேன அப்படின்னு, 100 ஜென்மங்கள் ஆனாலும் முக்தி கிடையாதுன்னு. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் நாலேஜ். த டிஃபரன்ஸ் இஸ் ஆல் அதர் ஆக்டிவிட்டீஸ், ஆல் அதர் சாதனாஸ், ஆல் அண்டர்டேக்கிங்ஸ் வில் destroy our sin. பட் ஒன்லி திஸ் நாலேஜ் வில் destroy தி சின்னர். ஞானம் ஒன்றுதான் என்ன பண்ணும் அப்படின்னா, பாப்பம் செய்பவன் என்ன பண்ணும்? அழிக்கும். ரெஸ்ட் ஆல் வில் நாட் டச் தி சின்னர் அப்படி. தானமோ ஸ்நானமோ பிராணாயாமமோ என்ன பண்ணாது அப்படின்னு, இந்த பாப்பம் செய்பவர்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா அப்படின்னு. ஸோ அவர் திருப்பி திருப்பி என்ன பண்ணுவார்? இதெல்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா திருப்பி ஆரம்பிச்சிடுவார் அப்படி. திருப்பி ஸ்நானம் தானம் பிராணாயாமம், தென் யூ பியூரிஃபை, தென் யூ ஸ்டார்ட். ஒய் திஸ் எக்ஸசைஸ்? அப்ப இதெல்லாம் திரும்பி 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 பண்றதுக்கு என்ன அப்படின்னு சுவாமி தேஜாமிஞ்சி ரொம்ப வேடிக்கையா சொல்லுவார் எங்களுக்கு. இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லும் பொழுது சொல்லுவார், இப்படி சம்படி வாஸ் இம்ப்ரிசன்ட், ஏன்னா ஒருத்தர் ஜெயில தூக்கி வச்சாங்க அப்படின்னு. அவருக்கு 2 வருஷம் தண்டனை அப்படி. பை மிஸ்டேக் கூட 15 நாள் உள்ள வச்சுட்டாங்க அப்படி. ஸோ வெளியே விடும்போது சொன்னாங்க அப்படின்னு, அவங்க ஒரு 15 நாள் அதிகமா வச்சுட்டோம், தப்பா நினைச்சுக்காதுன்னு. அதனால என்ன, அடுத்த தடவை நான் வரும்போது அதை சரி பண்ணிக்கலான்ட்டு போனேன் நான். ஸோ இஃப் திஸ் இஸ் தி ஆட்டிடியூட், வெளியில போகும்பொழுதே நான் திரும்பி வருவேன் அப்புறம் சரி பண்ணிக்கலான்னா, எவ்வளவு பாப்பம் வேணாலும் செய்வோம், அப்புறம் நம்ம தானம் பண்ணுவோம், அப்புறம் ஸ்நானம் பண்ணுவோம், அப்புறம் பிராணாயாமம் பண்ணுவோம்னா தி சின்னர் இஸ் தேர். தி மைண்ட் விச் கமிட் சின், தட் மைண்ட் இஸ் நாட் டெஸ்ட்ராய்டு. அந்த பாப்பம் செய்யக்கூடிய மனம் போகலே. அதனால ஞான இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் சின்ஸ். ஞானத்திற்கு பாப்பங்களை பற்றி எல்லாம் கவலை இல்லை அப்படி. ஞானம் கோஸ் டு தி ரூட் ஆஃப் இட். அது இந்த பாப்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? அஜ்ஞானம் என்பதால் இந்த அஜ்ஞானத்தினுடைய ஆதாரத்திற்கு போய் என்ன பண்றது? அது முழுமையாக இந்த அஜ்ஞானத்தை அழித்து விடுகின்றது. therefore it is said நகி ஞானேன சதுர்ஷம் பவித்திரமிக வித்யதே அப்படின்னு. ஸோ இல்லைன்னா குஞ்சர சௌச்சவத் அப்படின்னு ஒரு சமஸ்கிருதத்தில் சொல்லுவார். குஞ்சர சௌச்சவத்னு தெரியுமா? அப்படி யானை என்ன பண்ணுமா அப்படின்னா, தன்னுடைய தும்பிக்கையிலேயே நல்லா குளிச்சுட்டு திருப்பி வெளியில என்ன பண்ணும்? தன்னுடைய தலையில தானே அது மண்ணை வாரிப்போ. அதுக்கு குஞ்சர சௌச்சவத் அப்படி. ஸோ எல்லாம் படிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். இஃப் திஸ்
தி பர்சன் ஹூ இஸ் டூயிங் திஸ் பாப புண்ணிய. அதனால இங்க புண்ணியத்தையும் நம்ம என்ன சொல்லிடுறோம், புண்ணியத்தையும் கூட பாப திருஷ்டியாகத்தான் பார்க்கின்றோம். ஏன்னா தட் ஆல்சோ லீட்ஸ் டு அனதர் பர்த். அதுவும் கூட மனிதனுடைய பிறவிகளுக்கு அது காரணமாக இருக்கின்றது. அதனால நாலேஜ் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். அதனாலதான் ஆத்மனி விந்தத்தேன்னு சொல்றாரு பாருங்க. இந்த ஞானம்ங்கிறது எங்கேயோ வெளியில இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. தத் ஸ்வயம் காலேன ஆத்மனி. ஆத்மனின்னா இன் இன் ஒன்ஸ் ஓன் செல்ஃப். ஒன்ஸ் ஓன் செல்ஃப். காலேன அப்படின்னு காலேன நான் ஏற்கனவே சொன்னேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ அப்படி. ஹவு லாங் இட் வில் டேக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இன் சம் கேசஸ் வெல் ப்ரிப்பேர்டு மைண்ட் கேன் டேக் அப் ஈஸிலி அப்படின்னு. சும்மா 10 வருஷம் போறோம் அப்படின்னு சடன்லி என்ன ஆல்ரெடி இட் இஸ் அ ட்ரை ஸ்டிக். தொட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னு இட் ஜஸ்ட் பர்ன்ஸ். அதனால எவ்வளவு காலம் ஆகுங்கிறது நம்மளுடைய பக்குவத்தை பொறுத்து இருக்கின்றது. ஆக்சுவலி ஆல் தி டைம் ஜென்ரலி இஃப் யூ சே தட் இட் டேக்ஸ் ஒன்லி ஃபார் ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பேரிங் தி மைண்ட் அப்படின்னு மனதை தயார்படுத்துவதற்கு தான் இவ்வளவு காலம் ஆகின்றது அப்படின்னு. ஸோ இவ்வளவு ஸ்நானம், தானம், பிராணாயாமம், ஈவன் தியானம், இதெல்லாம் கூட என்ன அர்த்தம், மனதை பக்குவப்படுத்துவதற்கு. இஃப் மைண்ட் பிகம்ஸ் மெச்சூர்டு அப்படின்னு, இட் இஸ் ஆல் ஒன்லி தி மெச்சூரிட்டி ஆஃப் தி மைண்ட் இஸ் டேக்கிங் டைம் டு அரைவ் அட் சம் பாயிண்ட் wherein the knowledge can take place அப்படின்னு. டு கம் டு தட் பாயிண்ட் அப்படின்னு, அந்த இடத்திற்கு எக்ஸாக்ட்லி ஃபார் தி மைண்ட் டு கம் டு தட் பாயிண்ட் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். A well prepared mind can just easily glide into meditation also. தியானமும் பண்ண முடியும். ஆனா நம்ம பொதுவா உட்கார்ந்த உடனே என்ன சொல்றோம், தியானம் பண்ண முடியல, தியானம் பண்ண முடியல. யாருக்கு தியானம் பண்ண முடியல அப்படி? பிகாஸ் அவர் மைண்ட் இஸ் நாட் ப்ரிப்பேர்டு. லாஸ்ட் டைம் எங்கேயோ ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கும் பொழுது the flight was getting delayed. ஸோ அங்க போய் அந்த கவுண்டர்ல இருக்கக்கூடிய அந்த அம்மாட்ட எவ்வளவு நேரம் ஆகும்னா சிம்பிள் ஆன்சர் சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, தி இன்கமிங் ஃபிளைட் இஸ் டிலேடு. த மொமெண்ட் இன்கமிங் ஃபிளைட் கம்ஸ் இம்மீடியட்லி இன் 5 minutes we will start boarding நாங்க. தென் ஐ ஆஸ்க்ட் when are you expecting that incoming flight? அது தெரியலன்னு சொன்னாங்க. தென் வாட் இஸ் யூஸ், அந்த இன்கமிங் ஃபிளைட் எத்தனை மணிக்கு வர்றதுன்னு தெரியாம இமீடியட்லி. அதே மாதிரி தான் இங்க இது நாலேஜ் வில் டேக்ஸ் இமீடியட்லி அப்படின்னு யாருக்கு? இது குதிரையினுடைய ஏறும்போது இந்த காலத்துக்கு அந்த காலம் போடுறதுக்குள்ள ஞானம் சித்திக்கும் சொன்னால் யாருக்கு? அந்த இன்கமிங் ஃபிளைட் அரைவ் எடுத்துன்னா அது சொன்ன மாதிரி ஆச்சு. த மொமெண்ட் தே அரைவ்ட் ஆஸ் இட் வாஸ் லேண்டிங் தே ஸ்டார்டட், அந்த போர்டிங் இஸ் ஸ்டார்டட். பட் இட் ஹேஸ் டு அரைவ். அதே மாதிரி இந்த இடத்திற்கு மனதை என்ன பண்ணணும், கொண்டு நிறுத்தணும். நிறுத்திட்டா என்ன ஆயிடும்? It just takes place. But to arrive to that point, it takes so many birth. That மெச்சூரிட்டிங்கிறது நான் இப்போ இட் இஸ் நாட் எவ்ரிபடிஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னு. டோன்ட் வி see that after studying so many scriptures, so many things also, don't we sometime behave in the most immatured way, in a very childish behavior, again complaining, entertaining, likes and dislikes. எங்கேயுமே என்ன இல்லை, ஒரு there is no patience, there is no calmness. என்ன we don't let go things அப்படின்னு. Just we don't allow it to let go anything அப்படின்னு. Just all the time என்ன உள்ள போட்டு வச்சிருப்போம். அதனால தான் பகவான் என்ன சொல்றார், ஆச்சாரியர் எழுதும் பொழுது அடுத்த ஸ்லோகத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் பொழுது, ஈவன் திஸ் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன பரிசேவையெல்லாம் கூட, அதெல்லாம் கூட கபடம் தான் சொல்றார். அதெல்லாம் கூட see he uses a very strong word. பிரணிபாதாதிஹி து பாஹ்ய அநேகாந்திக அபி பவந்தி மாயாவித்வாதி சம்பவாத் நது தத் ஸ்ரத்தாவத்வாத் இதி ஏகாந்ததः ஞானலப்தி உபாயः. வெரி ஸ்ட்ராங்லி worded sentences. ஈவன் இந்த பிரணிபாத பரிபிரஷ்ன சேவை இதெல்லாம் கூட அநேகாந்திகः. இட் இஸ் ஆல் டன் ஒன்லி எக்ஸ்டர்னலி, பாஹ்யக. அநேகாந்திகன்னா இதனால கூட என்ன கிடையாது, ஒரு நிச்சயத்துவம் மனிதர்களுக்கு வரதே கிடையாது. ஏன்னா
மாயாவித்வத்வாதி அப்படி. இதுல கூட என்ன இருக்கும், இதுல கூட ஒரு கபடம் இருக்கும். என்ன பிரணிபாதே என்னன்னு உடனே சொன்ன உடனே என்ன விழுந்து 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 என்ன பண்ணுவோம், நமஸ்காரம் பண்ணுவோம் அப்படின்னு. ஈவன் தட் பிரணிபாத இஸ் ஆல்சோ கபடம்னு சொல்றேன் நான். இப்ப நான் சொன்னா நீங்க ஏதாவது நினைக்கணும். He himself says that. ஆச்சாரிய himself. ஏன்னா இதெல்லாம் ஈஸியா பண்ணலாம். எனிபடி கேன் இமிட்டேட். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா சம்டைம் பீப்புள் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அப்படி. நமக்கு என்ன தோணும், பிரகஸ்பதியே வந்துட்டாருன்னு தோணும் அப்படின்னு. See, they can ask such questions. Even Brahaspati cannot ask questions. கேட்கிற கேள்விகள் எல்லாம் பார்த்தோன்னா அவ்வளவு தே திங்க் தட் அந்த மாதிரி கேள்விகளை இதற்கு முன்னாடி யாருமே, அது யார் வேணாலும் கேட்கலாம். வித் லிட்டில் இன்டெலிஜென்ஸ் ஒரு 10 புக்கு படிச்சா என்ன ஆகும், ஆன்மீகத்துல கேள்விகள் எல்லாம் கேட்கலாம். தென் சேவா, இது அனதர் ப்ராப்ளம். சரி, ஆரம்பத்துல when they come, சேவை பண்ணணும்ட்டு தான் வருவாங்க. நான் இந்த 27 வருஷத்துல நிறைய பார்த்திருக்கிறேன். when they come, see they come only to do some சேவா. ஸ்லோலி when they give some importance, அங்கே ஒரு முக்கியத்துவம் கிடைச்ச உடனே அங்கே ஒன்று, after some time another they try to control everything. sometime when people give money they give wholeheartedly. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் என்னத்த நான் சேவை பண்றோம், நாம கொடுக்குறோம், நாம செய்யறோம்னு. after some time the attitude of seva goes. Then they will come that I have not given, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் யாரும் கொடுக்கல, நான் வந்து இத்தனை வருஷம் ஏதோ. உடனே அடுத்து என்ன சொல்லும், நான் 25 வருஷமா ஜென்ம எமோஷனுக்கு வரேன், நான் 30 வருஷமா வர்றேன், இன்னைக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், நேற்று வந்தவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த வாட் எவர் வி ஹவ் டன். அதுதான் இங்க சொல்றாரு ஆச்சாரியர்னு சொல்ற மாயாவித்வத்வாதி. அப்புறம் இதெல்லாம் கூட என்ன ஆயிடுறது, அப்புறம் so many things இந்த குரு சேவை, then we try to dominate everybody. அப்படி அங்க என்ன, we create such a scene that நாம இல்லைன்னா அது எதுவுமே நடக்காதுன்னு. அப்படி சில நேரம் நாம இருக்கிறதால தான் அடுத்த நிலைக்கு அது போறதே இல்லை அப்படின்னு. இட் கெட் தென் என்ன ஆகுது, பிகாஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் பீப்புள் சம்வேர் என்ன ஆகுது, இட் ஜஸ்ட் கெட் ஸ்ட்ரக், இட் டசன்ட் grow. சம்டைம்ஸ் why there is no growth, because the individuality is not liquidated. Growth is arrested. Neither they grow nor the organization for which they serve it grows up. அதனால இதெல்லாம் ஆரம்பத்துல ஒரு நல்ல பிரணிபாத பரிபிரஷ்ன சேவை இதெல்லாம் என்ன ஆயிடும், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நோக்கத்துல தான் ஆரம்பிக்கும், நல்ல நோக்கத்துல ஆரம்பிக்காமல் இல்லை அப்படின்னு. தென் we are unable to take it forward, for the sake of knowledge. இதெல்லாம் ஞானத்திற்காக தான் பண்றோம், இதெல்லாம் அது கர்மத்திற்காக கிடையாது. பிரணிபாத பரிபிரஷ்ன சேவை எல்லாம் இன்னும் நம்மளுடைய பிரசன்ஸையோ நம்மளுடைய இருப்பையோ அங்கே வெளிப்படுத்தி கொள்வதற்காக நம்ம பண்றோமா, அதெல்லாம் இல்லையே. இட் இஸ் ஆல் டன் only. If importance is not given, then somehow we avoid it. We say that we will not go, I will not come, I don't do. So what? That way, if somebody says I don't do, I don't come, good. Then there is a possibility now for the growth. Then it will grow. அதனால தான் நான் எப்பொழுதும் சொல்லுவேன், வழி விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு எவ்வளவு, how long you will be staying there. அடுத்தவங்களுக்கு வழி விட்டுட்டு ஜம்முன்னு தயார் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு வழி விட்டுட்டு let organization, let the karma grow. All we have to do is we have to grow, inside it. Sometimes people, they neither grow inside nor outside it. அவங்களுக்கு வளர்ச்சி உள்ளேயும் இருக்காது, வளர்ச்சி வந்து வெளியிலையும் இருக்காது. Please don't take all this as criticism of it. It is all an observation of it. It is all for the speaker also. The one who speaks also, he is also observing it. It is meant, it is all for him also. So otherwise, எவ்வளவு தெளிவா ஆச்சாரியர் சொல்லிட்டார், நது ஸ்ரத்தாபத்வாத விதி ஏகாந்தத்தக ஞான லப்தி உபாயக. நம்ம இது வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் அதுதான் கோட் பண்ணும். தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானின தத்துவ தர்ஷினக. அவர் சொல்றாரு ஞான லப்தி உபாயமே இல்லைட்டாரு. இட் இஸ் நாட் அ ஞான லப்தி உபாயம். ஏன்னா அது அனைகாந்தித்தக அப்படின்னு. ஏன்னா இட் ரிமைன்ஸ் ஒன்லி ஆஸ் அன் அவுட்வேர்ட் ஆக்டிவிட்டி அப்படி, மியர் ஷோ ஆஃப். அதனாலதான் இட் மஸ்ட் பி நெக்ஸ்ட் என்ன சொல்ற, அடுத்து 3 சொல்றாரு அப்படின்னு.
அது வேணும். அதுக்காக உடனே என்ன பண்ணோம், இனிமே நல்ல வேளை இனிமே நம்ம யாரையும் நமஸ்காரம் பண்ண வேண்டாம், போய் சேவை பண்ண வேண்டாம். தென் வி கோ டு அனதர் எக்ஸ்ட்ரீம். இன்னும் வி ஹேவ் டு டூ தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா, இதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். பட் தென் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்? தி அனதர் த்ரீ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ தி ஏர்லியர் த்ரீ, பிரணிபாத பரிபிரஷ்ன சேவை should be connected to the another three. இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, we have not reached the destination. சேவையோ பிரணிபாதமோ பரிபிரஷ்னையோ என்ன, இட் ஹாஸ் நாட், ஏன்னா அதுக்கப்புறம் இன்ஜின் வாட்டு தனியா போயிடுது. நாம இருக்கக்கூடிய கோச் வந்து எங்கேயோ ஸ்டேஷன்ல நிக்கிறது. We have not reached the destination. So I am telling where we stand, you know, in our journey towards realization of it. Sometimes you read one Upanishadic sloka, you know, கண்ட ஜலம் வந்துடும். கண்ட ஜலம் வந்துடும். ஏன்னா it is not mere word. So much concern the Upanishad rishis have got. ஆனா நம்ம எல்லாவற்றையுமே என்ன எடுத்துக்கிறோம், we take egoistically. உடனே இந்த வீடியோக்கு ஒரு டிஸ்லைக் போட்டுவிட்டோம். முதல்ல இது அப்லோட் பண்ணோன்னு முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன பண்ணுவோம், பிகாஸ் ஆல் த டைம் ஏன்னா நமக்கு சௌரியமான விஷயங்களே சொல்லணும் அப்படின்னே சொல்லிட்டே இருந்தா, ஆல் த டைம் வி ஹாவ் டு பி பேம்பர்டு. தென் வை வி ஷுட் கம் டு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் இஃப் யூ எக்ஸ்பெக்ட் யுவர் ஈகோ டு பி பேம்பர்டு? யூ ஹாவ் டு பி கிவன் இம்பார்ட்டன்ஸ். நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மளோட அகங்காரத்திற்கு எப்ப பார்த்தாலும் ஒரு பொன்னாடை பொறுத்துட்டே இருக்கணும்னா, then there are so many other places are there that where we can go and seek all this kind of recognition. See, some kind of a deep introspection on the part of the seeker is required. Otherwise, we cannot call ourselves to be even seekers also. Mayavitvadinu solitaire. Even the identity that seeker that we carry is not a true identity. There are so many things to examine. There are so many things to observe. A lot of things has to undergo change. See, completely என்ன பண்ணணும், சில நேரம் என்ன பண்ணணும், கம்ப்ளீட் ரிவாம், டோட்டலா என்ன பண்ணணும், எல்லாவற்றையுமே மாற்றணும். அப்படி சில நேரம் இடிச்சிட்டு புதுசா தான் கட்டணும். நீங்க மாற்ற கூட கூடாது. அப்படி சில சமயம் இட் இஸ் சோ மச், இந்த வீடு அவ்வளவு பழசு, நீங்க இப்ப என்ன பண்ணணும், சோ மச் ஆஃப் இம்பியூரிட்டி அண்ட் ஈகோ ஹஸ் லிவ்ட் இன் இட். கம்ப்ளீட்டா அதை உடைச்சிட்டு தான் என்ன பண்ணணும், உடைச்சிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ரீமாடல் இட் வித் திஸ் நாலேஜ். அப்படி தி எக்ஸிஸ்டிங் மாடல் டசன்ட் ஒர்க், அது வேலைக்கு வராது. ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு taste what is truth, then you have to pay very heavy price. A heavy price has to we have to pay to taste the sweetness, the fragrance of that sanctum. அது எப்படி இருக்கும் உள்ள, சொல்ற சம்ஸ்கிருத புத்தியான்னு உட்கார்ந்த உடனே ஓம்காரம் சொன்ன உடனே மனசு அதுல லயிக்கிறதுங்கிறது, நம்ம அதுல இருக்கணும்னா என்ன ஆகணும், இட் டேக்ஸ் இயர்ஸ். அதனாலதான் காலேன்னு எப்ப புரியுறதா ஏன் காலேன்னு சொல்றாரு அப்படின்னு. காலேன மீன்ஸ் எவ்ரிதிங் இஸ் வெரி சூப்பர்ஃபிஷியல். எவ்ரிதிங் இஸ் சூப்பர்ஃபிஷியல். இட் ஹேஸ் நோ ரியல் டெப்த் அப்படின்னு. அதுல என்ன கிடையாது, ஒரு ஆழம்ங்கிறது இல்லை. அதனால்தான் ஆச்சாரியர் என்ன சொல்றார், அந்த மூணு போராது, அடுத்து என்ன சொல்றார், அந்த மூணுலயும் கூட என்ன சொல்றார், அதுல கூட ஸ்ரத்தைய நாலாவதா தான் வச்சிருக்கிறார். அப்படி அதுவே அல்டிமேட்டா இல்லை. நான் என்ன சொல்றாரு அப்புறம், ஸ்ரத்தாவான்ல பத்தி ஞானம் சொல்லுவார். என்ன பாருங்க, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியः ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேணாதி கச்சதி அப்படி. தென் he says அச்சிரேண அதிகச்சதி அப்படின்னு. அச்சிரேண மீன்ஸ் நச்சிரேண, இன்ஸ்டன்ட்லி அச்சிரேண அதிகச்சதி அப்படி. தென் காலேன்னு போன ஸ்லோகத்துல பாருங்க, காலேன யோக சம்சித்தகன்னு சொன்னார். இங்க என்ன சொல்றார், அச்சிரேணன்னு சொல்றாரா பாருங்க.
வித்தியாசம் தெரியறது உங்களுக்கு? earlier said it is kale. Now, if the understanding is clear, we are ready to just change. நம்மள மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருந்தோம்னா இன்ஸ்டன்ட் அச்சிரேன அதிகச்சது. அதனால ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். அதனால வெறும் அதெல்லாம் போற அந்த ஸ்ரத்தை இருக்கணும். ஏன்னா ஸ்ரத்தையா அந்த ஸ்ரத்தையோடு சேவை பண்ணணும். நம்ம பிரணிபாதம்ங்கிறது அதுல ஸ்ரத்தை இருக்கணும். அப்படி அது பரிப்பிரஷ்னம்ங்கிறதுல என்ன இருக்கணும்? நாட் ஜஸ்ட் ஷோ ஆஃப் அவர் ஓன் நாலேஜ். அப்படி அதுல என்ன இருக்கணும்? இன் ஆல் தீஸ் திங்ஸ் தி ஃபண்டமெண்டல் குவாலிட்டி இஸ் ஸ்ரத்தா. அதனால ஸ்ரத்தாவான். சம்டைம் என்ன இருக்கிறது? பீப்புள் ஹேவ் ஸ்ரத்தா ஆல்சோ, தென் தட் இஸ் நாட் எனஃப் அப்படின்னு. See, சுவாமி விவேகானந்தர் கூட சொல்லுவார் அப்படின்னு. See, I say the one who does not believe in himself is an atheist ன்னு சொல்லுவார். Now, sometime this Shraddha makes people weak ன்னு ஜெய கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப அழகா சொல்ல. Sometime all this faith only makes you weak அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இன்னொன்னு என்ன அர்த்தம்? இந்த ஃபெய்த்னா நமக்கு எனக்கு குரு மேல நம்பிக்கை இருக்கு, சாஸ்திரத்தின் மேல நம்பிக்கை இருக்கு, இதெல்லாம் இருக்கிறது. பட் தென் அங்கே நம்பிக்கை வச்சா மட்டும் போராது அப்படின்னு. ஏ பர்சன் மஸ்ட் ஹேவ் ஃபெய்த் இன் ஒன் செல்ஃப் அப்படின்னு. அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. See, you are more important அப்படி. தி குரு சாஸ்திர, the shastra is not for the sake of shastra. The guru is not for the sake of the guru அப்படி. Unless, if we have faith in ourselves அப்படி. அதனாலதான் சம்டைம் விவேகானந்தர் ரொம்ப கடுமையா சொல்லுவார், டேக் ஆல் யுவர் பிலீஃப் அண்ட் த்ரோ இட் இன்டு சம் ஓஷன் அப்படின்னு சொல்லுவார். உங்களோட ஒட்டு மொத்த நம்பிக்கைகளையும் தூக்கி எங்கேயாவது தூக்கி ஒரு குப்பையில போடுங்க, இல்லைன்னா கடல்ல தூக்கி எறிங்க. இஃப் இட் டசன்ட் இன்ஸ்டில் கான்ஃபிடன்ஸ் இன் யூ. சும்மா சொல்றது என்ன இருக்கு? எனக்கு குரு மேல ஸ்ரத்தை இருக்குது, எனக்கு குரு மேல நம்பிக்கை ஸ்ரத்தை இருக்கிறது. சச் ஸ்ரத்தா ஹஸ் நாட் டேக்கன் அஸ் எனிவேர். So if there is a Shraddha, there must be a vigor to know the truth. There must be vitality. If there is no vitality, if there is no vigor, if Shraddha is another synonym or language for helplessness, then what type of Shraddha it is? So ஒரு லெவல்ல பக்திக்கு அதெல்லாம் சொல்றோம் நம்ம. And you should become totally helpless. You should completely surrender to the Lord. அதெல்லாம் பக்தியில எல்லாம் சொல்றோம். அதனுடைய பெருமைகள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம குறைச்சு மதிப்பிடவே இல்லை. பட் அல்டிமேட்லி ஒன் ஹேஸ் டு ஹேவ் ஃபெய்த் இன் ஒன் செல்ஃப். இல்லையா? இல்லைன்னா பகவான் ஸ்ரத்தாவான்னு நிறுத்திருப்பாரு. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம்னு அவரே நிறுத்தி இருக்கணுமா இல்லையா? ஏன்னா சில நிறைய நம்மளுடைய பலவீனங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன இடம் எல்லாவற்றையும் நாம விளக்குவதற்கு முயற்சி பண்ணோம். இல்லைன்னா பகவான் ஸ்ரத்தாவானோட நிறுத்தலையே. தத்பரக சையதேந்திரியக, தத்பரகன்னு சொல்றார், அதோட நிறுத்தல. அப்புறம் சையதேந்திரியகன்னு சொல்றார். இவ்வளவு சொல்றார். அடுத்து 3 சொல்லியிருக்கிறார். ஸ்ரத்தாவான், தத்பரக, சையதேந்திரியக. 3+. முதல்ல தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா, தென் ஸ்ரத்தாவான், அதுக்கப்புறம் தத்பரக, அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா சையதேந்திரிய, அப்புறம் ஞானம் லப்துவா பராசாந்தியும் அச்சிரேன கச்சதின்னு. See, it doesn't stop with ஸ்ரத்தா. இப்ப ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன், ஜஸ்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இப்ப 14 உலகம் இருக்கிறது. இங்க புவர் சுவ மக ஜன தப சத்தியம்னு ஹையர் வேர்ல்ட்ஸ் ஆர் தேர். தென் அத்தள வித்தள பாத்தாள இதெல்லாம் இருக்கிறது. தென் பூமி எங்க இருக்கிறது? நடுவுல இருக்கிறது. அப்படி அட்லீஸ்ட் இஃப் யூ ரீச் திஸ் ஸ்டேட் அப்படி ஃப்ரம் ஹியர், பூமியில இருந்து என்ன பண்ணலாம்? இனிமே கீழே போக வேண்டாம். யூ ஷுட் லுக் அப் டு தி ஹையர் வேர்ல்ட்ஸ். ஆனா பூமியே எல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஸ்ரத்தைங்கிறது இட் இஸ் ஒன் பூமிகா. அது எங்க இருந்து நீங்க இதெல்லாம் கீழே இருக்குன்னு வைங்க, பிரணிபாத பரிபரிஷ்ண சேவையா, அதெல்லாம் தாண்டி எங்க வரணும் அப்படின்னா ஸ்ரத்தா இஸ் தி பிளாட்ஃபார்ம். ஃப்ரம் தட் பிளாட்ஃபார்ம், அது பூமி மாதிரி, இல்லைன்னா மானுட சரீரம் மாதிரி. அந்த பூமியில இருந்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும்? தத்பரக சையதேந்திரியான, இட் இஸ் லைக் ஹையர் வேர்ல்ட்ஸ். அப்புறம் ஞானம்ங்கிறது அதையெல்லாம் தாண்டி இது மாதிரி. See, ஸ்ரத்தா இஸ் எ பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்ம். பட் அந்த ஸ்ரத்தை எங்க இருக்கணும்? அந்த ஸ்ரத்தைங்கிறது ஒரு மனிதனிடத்தில் இருக்கணும். நாம ஏன் ஸ்ரத்தை சாஸ்திரத்துல இருக்கணும்னு சொல்றோம்? இல்லைன்னா we don't have any experience about ஆத்ம ஞானம் ரைட் நோ. நமக்கு இப்போ உடனடியாக ஆத்மான்னு ஒண்ணு இருக்கிறது, அதனுடைய இயல்பெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியல. அப்படி
அது சாஸ்திரம் சொல்றதாலதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த சரீரத்தை தாண்டி ஒரு ஆன்மா இருக்குன்னு. இல்லைன்னா எல்லாரும் நமக்கு எப்படி தெரியும் இப்படி உள்ள ஒரு ஆன்ம தத்துவம் இருக்கின்றது, அது சரீரத்திற்கு அப்பாற்பட்டது, அது அழிவில்லாதது, அது உன்னுடைய ஸ்வரூபம்னு நமக்கு இயல்பா தெரியாது. நமக்கு சாஸ்திரம் சொல்றதால என்ன ஆகுது, அதன் மேல நமக்கு ஸ்ரத்தா. சில நேரம் சாஸ்திரம் அப்படி சொன்னாலும் கூட யாராவது ஒருத்தர் அனுபவித்தவர்கள் இருக்கணுமா இல்லையா? அப்படி இஃப் தேர் ஆர் நோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், அந்த சாஸ்திரம் சொல்றதை அதை பின்பற்றி அதை அனுபவித்தவர்கள்னு ஒருத்தர் இல்லைன்னா திருப்பி நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா, சரி, அதே அறுதி அவர்கள் பிரமாணம் ஆயிடுறார். அப்படிப்பட்ட மகான்கள் இல்லைன்னா நமக்கு திருப்பி நமக்கும் ஒரு நம்பிக்கை வராது. அதனால என்ன அர்த்தம், அந்த குருவினிடத்தில் ஸ்ரத்தை வேண்டும்னு சொல்றோம். பட் அல்டிமேட்லி நமக்கு எங்க வேண்டும் அப்படின்னா, ஒன் ஷுட் ஹேவ் ஃபெய்த் இன் யுவர் செல்ஃப். அதனால தான் அந்த குருவோ சாஸ்திரங்களோ அது நமக்கு வேறானது கிடையாது. வெறும் சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருந்தா போற, எனக்கு குரு மேல நம்பிக்கை இருக்கு, நத்திங் வில் ஹேப்பன். சரி, அது கடைசியில எங்க இருக்கணும், ஒரு மனிதனுக்கு தன்னிடத்துல கூட அந்த நம்பிக்கைங்கிறது இருக்க வேண்டும். அதனால இங்க ஆச்சாரியார் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, ஸ்ரத்தாலுத்வ அப்பி பவதி கஷ்டித் மந்த பிரஸ்தானக. எவ்வளவுதான் ஸ்ரத்தை இருந்தாலும் கூட எல்லாம் ஸ்ரத்தைன்னு சொல்லி மந்த பிரஸ்தானகன மந்த பிரயத்தனக. தே டோன்ட் டூ எனி இந்த சீரியஸ், தே டோன்ட் புட் இன் சீரியஸ் எஃபர்ட்ஸ், செய்ய மாட்டார்கள். அத ஆக தத்பரக அப்படின்னு. அதனால அங்கேயே அப்படியே நான் எனக்கு ஸ்ரத்தை இருக்கிறது, எனக்கு இருக்கிற ஸ்ரத்தை மாதிரி யாருக்கு இல்லைன்னு வேற சொல்லிட்டே உட்கார்ந்துருப்போம் அப்படி. தேர்ஃபோர் ஆச்சாரியரே சொல்றார், அத்தக தேர்ஃபோர் யூ ஷுட் டேக் யுவர் ஸ்ரத்தா ஃபார்வர்ட் அப்படி. நாட் ஜஸ்ட் பிரணிபாத பரிப்பிரஷ்ன சேவையா மட்டும் இல்லை, ஈவன் தி ஸ்ரத்தா மஸ்ட் ஹேவ் வீல்ஸ். யூ ஷுட் மூவ் ஃபார்வர்டு. ஈவன் ஸ்ரத்தை என்ன ஆகணும், ஸ்ரத்தையும் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு. இட் இஸ் செட் தத்பரக. ஆனா ஸ்ரத்தாவான் அப்பி தத்பரகன். அதனால ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், அதுக்கப்புறம் என்ன சொல்றார், தத்பரக. ஆனா பேஸ் ஸ்ரத்தை தான். அதனால ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் சொல்லிட்டார். ஸ்ரத்தையே இல்லாமல் பரிபிரஷ்ன சேவா அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸ்ரத்தை இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸ்ரத்தையிலேயே மட்டும் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா ஸ்ரத்தைங்கிறது என்ன அர்த்தம், ஸ்ரத்தை தான் ஆரம்பமாக இருக்கின்றது. இப்ப புரியுது அவங்களுக்கு ஏன் ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் சொல்ல, தட் இஸ் தி பேஸ். பேஸ். இந்த பீட்சா எல்லாம் பண்றது கூட ஒரு பேஸ் மெட்டீரியல் வச்சிருப்பாங்க, அதை எடுத்து வச்சுப்பாங்க, அது மேலதான் எல்லாம் பண்ணுவாங்க அப்படி. அதே மாதிரி தான் என்ன இருக்குது, இட்ஸ் ஒன்லி a ஸ்ரத்தா இஸ் a பேஸ் ஆன் விச் யூ ஹேவ் டு பில்ட். அதுக்கு மேலதான் நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம கட்டணும். தத்பரக ததேவ பரக தத்பரக. என்ன தத்பர அப்படிங்கிறது, ததேவன்னா பரமாத்மா ஏவ பரக. கடைசியில் தான் பரமாத்மா ஸ்வரூபம். குரு பரமாத்மா, சாஸ்திரம் பரமாத்மான்னு சொல்றது. பட் நமக்கு நாம பரமாத்மா வஸ்துங்கிற நம்பிக்கை இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. தேர்ஃபார் இட் இஸ் தத்பரக. பரமாத்மா ஏவ பர, தட் பரமாத்மா இஸ் யுவர் ஸ்வரூபம். இன்னொரு அர்த்தம் தத்பரங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், சி ஐ எம் எவர் எவர் ரெடி டு புட் ஃபோர்த் ஆல் தி எஃபர்ட். தத்பரக, நான் எல்லா விதமான முயற்சிகளையும் செய்வதற்கு தயார். ஐ எம் எவர் ரெடி டு பர்சியூ தட். தத்பரகன்னு அர்த்தம், ஐ எம் ரெடி டு பர்சியூ தட். ஐ காட் எனஃப் புஷ் ஃப்ரம் தி சாஸ்திராஸ், enough kicks from the guru, not push. The guru has already kicked me அப்படின்னு. Then I should go up அப்படி. குருதேவ் சொல் ஐ கிக் யூ அப் அப்படிம்பாரு, அடிக்கடி சொல்லுவார். ஐ கிக் யூ அப் அப்படிம்பாரு. ஸோ த குரு ஹஸ் கிவன் எனஃப் கிக் அப்படின்னு. தென் வி ஷுட் மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு. எவ்வளவு உரைச்சாலும் கழுதையா என்ன நாம, வி ஷுட் மூவ். குதிரைக்கெல்லாம் சும்மா லேச வாழ திருகுனால என்ன அப்படிதான் இருக்கணும், அப்படி ஜஸ்ட் ஜம்ப்ஸ். இந்த குதிரையை பாரு, லேச வாழ திருகுனாலே இஸ் நாட். கழுதையை பாருங்க எவ்வளவு பிடிச்சு தள்ளலான்னு போ, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இட் இஸ் செட் தத்பரக. எவ்ரி வேர்டு பாருங்க எப்படி சூஸ் பாரு. ஸ்ரத்தா, then it is tatparaha. Even if the person is moving, he is in eager, but that vehicle on which he is moving, he has to keep that vehicle perfectly under his control. ஆனா தத்பரக அப்பி, அங்கேயும் ஒரு அப்பி போடணும் அப்படின்னா, ஸ்ரத்தாவான் அப்பி தத்பரக அப்பி, ஆரம்பத்துல ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா. பிரணிபாத்தேன அப்பி, பரிபிரஷ்னேன அப்பி, சேவையா அப்பி, ஸ்ரத்தாவான் அப்பி, தத்பரக அப்பி. இந்த அப்பி எவ்வளவு தூரம் போடுறதுன்னு தெரியல. அப்பி
சம்யத இந்திரிய அப்படின்னு. இஃப் தெர் இஸ் நோ கண்ட்ரோல் ஓவர் தி சென்சஸ். இங்க இந்திரியம்னா வெறும் இந்திரியங்கள் மட்டும் கிடையாது. இந்திரிய ஏன் இந்திரியங்களை சொல்ல? பிகாஸ் தே ஆர் தி கேட்வே. தி grossest is senses. Even the objects are subtler than the senses. Even the mind is more subtler. The buddhi is more subtler. Now, the grossest thing is indicated because it is through which the whole world, enters. இதுதான் நமக்கு கேட்வேயா இருக்கிறது. அதனால தான் இந்திரியங்கள் கிடையாது, விஷயங்கள். மனம், புத்தி, a complete control over அந்தக்கரண பிளஸ் பகிர்கரணங்கள். அதனால யம, நியம, ஆசன, பிராணாயாமம் எல்லாம் ஏன் சொல்றார்கள்? சங்கேதேந்திரிய. ஒன் ஷுட் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் ஒன்ஸ் ஓன் ஃபேக்கல்டிஸ். இல்லைன்னா ஸ்ரத்த இருக்கிறது, தெர் இஸ் அ விகர், தெர் இஸ் அ வைட்டாலிட்டி, எல்லாம் இருக்கிறது. பட் தென் சம்வேர் இட்ஸ் கீப் லீக்கிங். அப்படி என்ன ஆகுது? அப்படி வண்டி வேகமா போயிட்டு கீழே பார்த்தா பெட்ரோல் லீக் ஆகிட்டே இருக்கு. அப்ப என்ன, எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன ஆகும்? இட் வில் கெட் ஸ்டக். ஸோ ஒன் ஷுட் ஹேவ் exemplary character. There is no substitute for all these things. So if there is no character, just forget about it. The whole thing, we should forget it. Then we should only keep begging from others. No, you should show that character. இவ்வளவு சொல்றார்கள் பாருங்க, சம்யதேந்திரிய. படிக்கலாம், புரிந்து கொள்ளலாம், பேசலாம். இப்ப ந ஸ்நானேன தானேன பிராணாயாம ஷதேன இல்ல, நாயமாத்மா பிரவச்சனேன மேதையா பகுதா ஸ்ருதேன, அதுவும் சொல்லிட்டாரு. இது நல்ல பிரவச்சனம் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா எல்லாம் யூ கேன் கிரந்த தாரண சக்தி பார்த்த லெஃப்ட் ரைட் அர்த்தஸ்ய நிச்சயோ திருஷ்டகன் உடனே என்ன ஆகுது? இங்க விவேக சூடாமணில இருந்து உடனே அங்கிருந்து ஆல் தட், இதெல்லாம் ஒரு பழக்கம்தான். அது எனிபடி கேன் கோட். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இட் ஆல் கம்ஸ் ஒன்லி பை பிராக்டிஸ். எம் ஏவ ஏஷ வருணத்தே தேன லப்யன். எம் ஏவ ஏஷ வருணது, அதுக்கு ரெண்டு அர்த்தம் ஆச்சாரிய. எம் ஏவ, எம்னா ஆத்மானம், ஏவ ஏஷகன ஏஷ சாதக. இந்த சாதகன் யாரொருவன் இந்த ஆன்மாவை மட்டும் தேர்ந்தெடுக்கின்றானோ தேன லப்ய. டு ஹிம் தி செல்ஃப் இஸ் ரிவீல்ட். த ஒன் ஹூ சூசஸ் தி செல்ஃப் அலோன். நமக்கு எப்ப 50-50, இங்கே இருக்கலாமா அங்கே இருக்கலாமா, இதோட அதுவா அதோட இல்ல இல்ல அதுன்னு அது மட்டும்தான் அப்படின்னா. யூ வாண்ட் ஒன்லி இட் இஸ் எம் ஏவ ஏஷ வருணத்தை தேன லப்ய. See, there is no concession in convictions. அது மனிதர்களுடைய கன்விக்ஷனுக்குலாம் என்ன கொடுக்க முடியாது அப்படின்னா கன்செஷன் தான் கொடுக்க முடியாது. ஏன்னா இஸ் தேர் எனி வைராகிய வித் கண்டிஷன்ஸ்? தேர் ஆர் நோ கண்டிஷன்ஸ். தெர் இஸ் நோ கன்செஷன் இன் வைராகியத்திலே என்ன கிடையாது அப்படின்னு இருக்கு. ஒரு 70% வைராகியம் இருக்கு. இல்லை, இட் ஹேஸ் டு பி 100%. It has to be truly, our character should be exemplary. Otherwise, we should forget it. இதுல எல்லாம் என்ன கிடையாது அப்படின்னு, இதுல எல்லாம் எதுவுமே நோ கன்செஷன்ஸ். ஏன்னா the one what we are seeking is the ultimate. seeking ultimate. அதனால தான் சையதேந்திரிய. அப்புறம் என்ன சொல்ற? அப்புறம் தான் ஞானம் லப்துவா. அப்பா, நல்லவேளை ஞானம் லப்துவா அப்பின்னு சொல்லலை. அப்படி இன்னும் ஒரு அப்பி போட்டாருன்னா நம்ம கீதையை மூடி வச்சிட வேண்டியது. அப்படியா? தென் he says ஞானம் லப்துவா. தென் the knowledge which gained becomes formed. Whatever we have read, whatever we have heard, whatever we have contemplated, all that becomes form. Now, take a paper and write down. Don't send it to me. Where do I stand? Where do I stand? நம்ம சொல்லலாம் இன்னைக்கு 95வது வகுப்பு அப்படின்ட்டு. இதெல்லாம் பெருமைக்கு தான். நானும் பெருமைப்பட்டுக்கலாம், நீங்களும் நானும் பெருமைப்பட்டுக்கலாம். அவ்வளவுதான். என்ன, குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி, குருடும் குருடும்
குழியில் வீழ்ந்தவாறேன்னு. இதெல்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. இட் வில் நாட் டேக் அஸ் inch forward. You may conduct another 100 classes, 200 classes. Neither the speaker nor the listener will gain any knowledge. It demands highest discipline, highest sincerity, ஏன்னா a true purity. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, when you enjoy all these things, that purity, that dispassion, that control, you see, that mind which revels in all these things is totally a different mind. It's a different mind. அதனால்தான் ஞானம் லப்துவா பராம் சாந்தி. என்ன அழகா சொல்லிட்டார் பாரு. என்ன பரா இது வரைக்கும் நம்ம அனுபவிச்ச சாந்தி எல்லாம் என்ன இன் பிட்வீன் அசாந்தி அப்படின்னு. சரி, ரெண்டு அசாந்திக்கு நடுவுல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சாந்தி வரும். சாந்தி அசாந்தி, சாந்தி அசாந்தி. என்ன திஸ் இஸ் பராம் சாந்தி. என்ன யூ வில் சர்டன்லி கோ பியாண்ட் all sorrows, because there are no expectations for such people, such a purified people, true vairagis. நல்ல வைராகியமும் விவேகம் இருக்கிறவங்களுக்கு யார் இடத்துலையும் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. therefore பராம் சாந்தி மோக்ஷாக்கியம் சாந்திம் உபரதிம் அச்சிரேண க்ஷிப்ரம் ஏவ அதிகச்சதின்னு ஆச்சாரியர் சின்ன ஜஸ்ட் ஸ்மால் வேர்ட் ஜஸ்ட் ஸ்கெச் பண்ணிட்டாரு. மோக்ஷாக்கியம் சாந்தி உபரதி அச்சிரேன க்ஷிப்ரமேவ அதிகச்சு. அங்க ஒரு ஏவ போட்டார். இது வரைக்கும் அப்பி அப்பின்னு போட்டவர் என்ன பண்ணிட்டார், எங்க ஏவன்னு போட்டாச்சுன்னா அப்பி கிடையாது. அப்படின்னு ஏவன்னு சர்டன்லி தட் he gains this knowledge. That knowledge is gained. Therefore it is a don't doubt. अत्र संशयः न कर्तव्यः. One should not entertain any doubt, because it is said papishto hi samshayah. What a powerful word. But the bundle all the sin, it is seated only in man's doubt. மனிதர்களுடைய எல்லா பாபங்களும் எங்கே அமர்ந்திருக்கின்றது அப்படின்னா மனிதனுடைய சந்தேகத்தில் தான் இருக்கின்றது. தி டவுட் இஸ் தி சீட் ஆஃப் ஆல் சின்ஸ்ன்னு சொல்றாரு. எது வரைக்கும் மனிதனுக்கு சாஸ்திரங்களில், குருவினிடத்தில், தன் மீது, இது எதுலையுமே நம்பி என்ன சந்தேகம் வந்துட்டு அப்பப்ப என்ன ஆகும், திடீர்னு என்ன ஆகும், ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கும். அது வந்து பாபிஷ்டோகி it is said samshaya. Therefore one should not. We will complete this chapter today. Ajñascha shraddadhanascha samshayatma vinashyati nayam lokosti na paro na sukam samshayatmanah. Therefore it is said, இப்போ மூணு ஆறு சொன்னாரா, ஜஸ்ட் ஆப்போசிட் சொல்றார். அக்ஞஸ்ச வினஷ்யதி, the one who is ignorant. இந்த வினஷ்யதி எல்லாருக்கும் போறது. அக்ஞஸ்ச வினஷ்யதி அப்படி. ஸோ அக்ஞகன்னு என்ன அர்த்தம்? இட் இஸ் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்ட் பாயிண்ட். வேர்ல்ட்லி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஹி மே பி ஹைலி குவாலிஃபைடு பர்சனாக இருக்கலாம், அப்படி நிறைய படித்தவராக இருக்கலாம், பெரிய. இட் இஸ் நாட் ஃப்ரம் வேர்ல்ட்லி ஸ்டாண்ட் பாயிண்ட். திஸ் ignorance is related to spiritual ignorance. From the standpoint of spiritual standpoint, that person is ignorant. Because he said தேகமித்தியேவ ஜடஸ்ய புத்தின்னு படிச்சோமே, திருப்பி கோட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன அப்புறம் இந்த ஜீவன்கிறது விதுஷக புத்தின்னு பார்த்தோம். நான் பரமாத்மாங்கிறது வந்து இந்த விவேக விஜானவதாம் புத்தி அகம் பரமாத்மேதி. அங்கே இருக்கிறது தேகோஹமித்யேவ ஜடஸ்ய புத்தி, இதெல்லாம் விவேக் சூடமணி தான். ஏன்னா அக்ஞக, the one who still thinks that he is the body, தான் ஷரீரம்ங்கிறது யார் ஒருத்தர் நினைத்துட்டு அக்ஞக வினஷ்யதி, goes without saying சொல்றாரு வினஷ்யதி. அஸ்ரத்ததானஸ்ய, அட்லீஸ்ட் we start with ignorance. A journey begins from agnya, but at least we should become as early as possible, as soon as possible one should become ஸ்ரத்தாவான். ஸ்ரத்தாவான் ஆயிட்டா பரவாயில்ல. அங்கே என்ன அர்த்தம்? நமக்கு ஸ்ரத்தையும் என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஸ்ரத்தையும் இல்லை. therefore அஸ்ரத்தாவான் அஸ்ரத்ததானக வினஷ்யதி, அக்ஞஸ்ச வினஷ்யதி, அஸ்ரத்ததானக வினஷ்யதி. மூணாவது ஒருத்தர் யாரு? தேர்ட்
சம்சயாத்மா வினஷ்யதி. பட் தி சம்சயாத்மா இஸ் வெரி ஸ்பெஷல் அப்படி. சரி, அக்ஞஸ்ய வினஷ்யத்தின்னு சொல்லிட்டார், அஸ்ரத்தானா வினஷ்யத்தின்னு சொல்லிட்டார். ஆனா இந்த சம்சயாத்மா, டவுட்டிங் தாமஸ் இஸ் ஸ்பெஷல் கேரக்டர் அப்படி. ஏன்னா சம்சயாத்மனக அவனுக்கு மட்டும் என்ன சொல்றாரு, இந்த பர்சன். ஏன்னா இவ்வளவு எல்லாம் இருந்தாலும் திருப்பி தி ஃபைனல் ஹர்டில் என்னன்னா, திஸ் டவுட் இஸ் தி ஃபைனல் ப்ராப்ளம் சொல்ற. வை வி ஆர் அன்ஏபிள் டு பிரேக் தி என்டையர் செயின். ஏன் பிரேக் பண்ண முடியல? சம்வேர் எங்கேயோ ஒரு விஷயத்துல என்ன இருக்குது, ஸ்டில் there is a doubt that lingers in our mind. என்ன ஆகுமோ இந்த இண்டிவிஜுவாலிட்டி எல்லாம் விட்டுட்டா, ஒருவேளை அப்படியே பைத்தியம் பிடிச்சிருமோ, அப்படியே வேட்டி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அப்படியே ஞானியா அப்படியே அலைய ஆரம்பிச்சிடுவோமோ, வீடு வாசல்லாம் போயிடுமோ, பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் போயிடுவார்களோ, அப்படின்னு என்ன ஆகும்? ஐயோ நல்ல வேளை நம்ம இதெல்லாம் முழுசா அதுக்குள்ள இறங்கல. இதெல்லாம் கேட்கணும் சொல்லுவார்கள், இதெல்லாம் கேட்கணும், ஆனா பட்டும் படாமல் இருக்கணும். See, this kind of people have, they entertain so many doubts. There is no clarity. Therefore, இதெல்லாம் படிச்சா இந்த ஞானம் வந்துட்டா, will it disturb my day-to-day life? No, no, it will not, because you are already disturbed. So this will not add anything to that. We are already disturbed. Uh, this knowledge will something which assures. ஏன்னா அதனாலதான் சம்டைம் யார் நமக்கு எப்பவும் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி அவங்க மேலதான் சந்தேகம். இப்ப கூட இருக்கிறவங்கள தான் திட்டிகிட்டே இருப்போம் பாருங்க, எங்கேயோ இருக்கிறவங்கள திட்ட மாட்டோம் அப்படின்னு. வி ஆல்வேஸ் என்டர்டெயின் டவுட். Only a person when he gets married, he doubts only his own kith and kin people who are ready to sacrifice. He doesn't doubt about neighbor looks very good to him. அடுத்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லவர்களாக தெரிவார்கள். One's own wife, husband, children, then man entertains doubt. சம்சயாத்மா. அதனால்தான் டு சம்சயாத்மா என்ன, ந அயம் லோகக ந பரோ ந சுகம். என்ன, நெய்தர் திஸ் வேர்ல்டு நார் அனதர் வேர்ல்ட் ந சுகம் ந கந்த மாத்திரம் அப்படி சுகம் ந அஸ்தின்னு சொல்லிட்டாரு. கந்த மாத்திரம் கூட அவனுக்கு என்ன கிடையாது. என்ன, சந்தேகப்படுறவனுக்கு ஒண்ணும் இல்லை. ஏதாவது அறியாமையில் இருக்கிறவங்க கூட ஏதோ எடுத்துட்டு போவாங்க கொஞ்சமாவது. என்ன, அஸ்ரத்தையா இருக்கிறவங்க கூட கொஞ்சம் சம்திங் வில் கெயின். பட் திஸ் ஃபெல்லோ ஹூ இஸ் சம்சயாத்மா, என்ன சந்தேகம் இருக்கிறவனு கடைசியில என்ன ஆகாது அப்படின்னு, நப்ஸ் ந அயம் லோகஹ ந பரஹ ந சுகம் சம்சயாத்மா. சம்சயம் புரியுறது அவங்களுக்கு, ரீதி பவர் ஆஃப் டவுட். அதனால ஒன் ஷுட் நாட் டவுட். ஸோ என்டையர் பிகின் யுவர் ஜர்னி வித்தவுட் எனி டவுட். கீப் வாக்கிங் வித்தவுட் எனி டவுட். அதே மாதிரி we will reach யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சஞ்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய. நல்லா சொல்லிட்டார், தனஞ்சயன்னு முடிக்கிறார் பாருங்க. திஸ் இஸ் தனம் ஜெயதி இது ஜனஞ்சய. யூ ஹேவ் ஆல் திஸ் வெல்த், நோ டவுட். ஸோ திஸ் இஸ் த ரியல் வெல்த். இதுதான் தனம் ஜெயதி. இதெல்லாம் தான் தனம். யோக சந்நியஸ்த கர்மாணம் அப்படின்னு. யோகன்னு நம்ம பார்த்துட்டோமா, யோகேன அது ஆத்ம ஞான யோகேன, ஆத்ம யோகேன. சந்நியஸ்த கர்மாணம். கர்மாணம்னா என்னன்னு சொல்லிட்டோமா, இட் இஸ் ஒன்லி பண்டில் ஆஃப் மெமரிஸ்னு சொல்லியாச்சு. அஜ்ஞான ஸ்மிருதின்னு சொல்லியாச்சு. அந்த அஜ்ஞான ஸ்மிருதியை என்ன பண்ண வேண்டும்? கர்மங்கள் நடந்துட்டே தான் இருக்கும் அப்படி, கர்மங்கள் நடக்கும். பட் அந்த அஜ்ஞான ஸ்மிருதி என்ன பண்றோம்? அந்த ஞானம்ங்கிற ஸ்மிருதியினால என்ன பண்ணோம்? ஜஸ்ட் வி ஷுட் allow it to go. யோக சந்நியஸ்த கர்மாணம். அப்புறம் என்ன இருந்தது? சம்சயம். இந்த சம்சயம் எப்படி போகும்? அது தானாக ஞான சச்சின்ன சம்சயம். ஞானத்தினால் என்ன பண்ண வேண்டும்? திஸ் டவுட் மஸ்ட் பி ரிமூவ்டு ஒன்லி த்ரூ நாலேஜ். whenever there is a doubt, சந்தேகம் வரும்பொழுது என்ன பண்ணணும்? ஞான சஞ்சயம். ஞானத்தினால் இதை என்ன பண்ண வேண்டும்? இதை அழிக்க வேண்டும். இந்த யோக சந்நியஸ்த கர்மாணம்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். கர்மணி அகர்மய பஷ்யேத், அது யோக சந்நியஸ்த கர்மண. பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிகி யோக சந்நியஸ்த கர்மண. அப்புறம் ஆல் த டிஃப்ரெண்ட் யஜ்ஞமா நிறைய சொன்னாரு, அதெல்லாம் யோக சந்நியஸ்த கர்மானம். அதெல்லாம் கர்மங்களை
தூய்மைப்படுத்துவதற்கு. அப்புறம் ஞான சஞ்சின்ன சம்சயம் அதுவும் சொல்லிட்டார். ஆத்மவந்தம், த ஒன் ஹூ இஸ் ஆத்மவந்தக. ஃபைனலி என்ன அர்த்தம்? த ஒன் ஹூ டேக்ஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் ஒன் செல்ஃப். அதான் ஆத்மவந்தம். ஆத்மவந்தன் யார் ஒருவர் தன்னை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றாரோ, ஆத்மவந்தம் ந கர்மாணி. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன அப்படின்னா, எந்த ஒரு கர்மங்களும் அவர்களை தொடாது. உபனிஷத் சொல்லும் வித்யதே ஹிருதய கிரந்திகி அப்படின்னு. அப்பப்பா, அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன, எல்லா ஹிருதய கிரந்திகி, தி நாட்ஸ் ஆஃப் தி ஹார்ட் இஸ் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு. நாட்ஸ் ஆஃப் த ஹார்ட் வித்யதே ஹிருதய கிரந்திகி சித்யந்தே சர்வ சம்சய. See, all the samshayas, all the doubts are just gone. இது ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் சொல்வார்கள். பட் அதெல்லாம் அப்பாற்பட்டது. சித்தியந்தே சர்வ சம்சய ஸ்ரீயந்தே சாஸ்ய கர்மாணி அப்படின்னு. அவருடைய எல்லா கர்மங்களும் என்ன ஆகுது? கர்மங்களும் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடுறது. தஸ்மின் திருஷ்டே பராவரே பராவரம். தஸ்மின் திருஷ்டே when this knowledge is realized, அதான் ரியலைசேஷன் சொல்லும். இந்த ஆத்ம ஞானம், செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அர்ஜுனனுக்கு முடிக்கிறார் பாருங்க. தஸ்மாத் அஜான சம்பூதம் ஹிருத்ஸ்தம் ஞானாசினாத்மனः சித்வைவம் சம்சயம் யோகம் ஆத்திஷ்டோத்திஷ்ட பாரத. பியூட்டிஃபுல் சார். ஹே பாரத உத்திஷ்ட, உத்திஷ்ட பாரத. தேர்ஃபோர் அர்ஜுனா அரைஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உத்திஷ்டங்கிற வார்த்தை. இந்த உபனிஷத்துக்களே சொல்றதா இல்லையா, உத்திஷ்ட, எழுந்து நில். தஸ்மாத் உத்திஷ்ட. இந்த தஸ்மாத் வார்த்தை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சார, அங்கேயும் சொன்னார் இல்லையா. இந்த தஸ்மாத் யோகி பவார்ஜுனன்னு சொல்லுவார். இங்கேயும் என்ன சொல்வார், தஸ்மாத் உத்திஷ்ட. தேர்ஃபோர் யூ அரைஸ். யோகம் ஆத்திஷ்ட, எழுந்துட்டு திருப்பி உட்காந்துடாத. ஏன்னா வேகம் எழுந்திருப்போம், அதே வேகத்துல உட்கார்ந்து. தேர்ஃபோர் யோகம் ஆத்திஷ்ட அப்படின்னு. அதனால யோகம் ஆத்திஷ்ட. ஆத்திஷ்ட மீன்ஸ் குரு, டூ, கெட் அப் அண்ட் வேக் அப் அண்ட் சிட். காலையில எழுந்துரு, வேகமா எழுந்திருப்பான், அதே வேகத்துல கொஞ்சம் திரும்பி படுத்துப்பான், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பண்ண மாட்டேன். நாட் தட். எழுந்து என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒன் ஷுட் சிட். யோகம் ஆத்திஷ்ட, யோகம் குரு, யோகம் ஆத்து. சித்வா ஏனம் சம்சயம். The entire exercise is only, to destroy the self-doubt. சரி, இதெல்லாம் முடியுமா, என்னால முடியுமா, முடியாதுன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்லிட்டு அபிச்சேதசி பாப்பேபியகன்னு. இப்ப இன்னும் டவுட். அப்புறம் சம்சயம் சித்வா அப்படின்னு என்ன, த்ரோ அவே ஆல் யுவர் doubts about your own self. That is more important. This self-doubting is the greatest disease. சித்வா ஏனம் சம்சயம். தேர்ஃபோர் இதெல்லாம் இதெல்லாம் என்ன அர்த்தம், ஆல் திஸ் புட் டுகெதர். இந்த சம்சயம் தான் என்ன சொல்றார், அஜ்ஞான சம்பூதம்னே சொல்லிட்டாரு. தி ரியல் தி சம்சயம் இஸ் அஜ்ஞான சம்பூதம். இது சாதாரண பூதம் இல்லை, சம்யக் பூதம். அது சம்பூதம். அஜ்ஞான சம்சயம், அஜ்ஞான சம்பூதம். இந்த சந்தேகம் என்கின்ற அறியாமையில் என்ன பண்ணணும், வேர் இட் இஸ் ஹிருட்ஸ்தம். அன்பார்ச்சுனேட்லி, it is part and parcel of one's own self. அங்கேயே ஹிருட்ஸ்தம். அது வெளியில இருந்தா பரவாயில்ல, somebody can do. அதனால இன்னொருத்தரால பண்ண முடியாது, குருவும் பண்ண முடியாது. குரு only can point out. குரு சொல்லதான் முடியும். he can help us, he can guide us, he can be with us. But it is our own doubt. அது நம்முடைய சந்தேகம். ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் தேர். ஹிருட்ஸ்தம் என்னன்னா ஹார்ட்ல தான் இருக்கு. ஆச்சரியம் என்னன்னா, the truth is also there only. ஹிருட்ஸ்தம் தான். ஏன்னா எப்படி இருக்கிறது பாருங்க. தேர் எங்க சத்தியம் இருக்கிறதோ அங்கேயேதான் என்ன இருக்கிறது, அஜ்ஞானமும் இருக்கிறது. எங்கே ஞானம் இருக்கிறதோ அங்கேயே தான் இருக்கிறது. அதனால இட் இஸ் சோ நியர். Then because of samshaya, it becomes so far.
படிப்பேன். தத் தூரே தத் அந்திகே ததஸ்ய ஈஷாவாசிய உபனிஷத் சொல்றது அப்படின்னு. தத் அந்திகே அது இங்க தத் தூரே அப்படின்னு. வாட் கிரியேட் த டிஸ்டன்ஸ் ஒன்லி இது சம்ஷய. சந்தேகம் தான் என்ன பண்றது? தி டவுட் கிரியேட் திஸ் டிஸ்டன்ஸ். தேர்ஃபோர் டேக் தி ஸ்வாட் ஆஃப் நாலேஜ். அர்ஜுனனுக்கு நேரம் சொல்ல, யுத்தம் பண்றதுக்கு வேற வாழ் வேணும். அஜானத்தோட யுத்தம் பண்றதுக்கு டேக் தி ஸ்வாட் ஆஃப் திஸ் நாலேஜ். ஞானம்ங்கிற இந்த வாழை எடுத்து என்ன பண்ண அப்படி சித்வா. சித்வன ஜஸ்ட் கம்ப்ளீட் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வான்னு பின்னாடி சொல்லுவார். அசங்கம்ங்கிற சஸ்திரத்தை எடுத்து திருடமா அழிக்கணும்னு சொல்லுவார். அதே மாதிரி இங்கே ஞானாசினா ஆத்மன சித்வேனம் யோகம் ஆத்திஷ்ட. அதுதான் அல்டிமேட்டா. யோகம் ஆத்திஷ்ட மீன் அசண்ட் என்ன யுவர் செல்ஃப் டு திஸ் நாலேஜ். அதனால இந்த ஞான பீடத்தில் ஏறி நிற்பாயாக. சிம்பிளா உத்திஷ்ட எழுந்து நில். என்னது ஆத்திஷ்ட யோகம் ஆத்திஷ்டன்னு இந்த ஞான பீடத்தில் கம்பீரம் அப்படி இருக்கிற பாருங்க விவேகானந்தர். அது வெரி அப்பியரன்ஸ் என்ன அர்த்தம்? தட் ஐ ஹவ் கான்குவயர்டு ஈகோ இல்லை. இட் இஸ் அசர்ஷன் தட் ஐ ஹவ் கான்குவயர்டு எவ்ரி திங். யோகம் ஆத்திஷ்ட. ஆக்சுவலி இதோட கீதை முடிஞ்சிருக்கணுமா இல்லையா அப்படின்னா அர்ஜுனன் சொல்ற, நோ நோ ஐ கான்ட் கெட் அப். ஸ்டில் ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் அப். ஏன் ஏன் அப்படின்னு என்ன சொல்ற? நீங்க தான் சொன்னீங்க தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன. யூ கேன் சே தட் ஐ ஹேவ் ஸ்டில் சம்ஷயம். தட் சம்ஷயம் இஸ் குட். கிருஷ்ணர் கேட்கிற, வாட் இஸ் யுவர் சம்ஷயம்? நோ 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 நோ, இட் இஸ் ஒன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் சம் கொஸ்டின்ஸ். ஐ நீட் மோர் கிளாரிஃபிகேஷன்ஸ். If you clarify that, then I am ready. Then Bhagavan is also says, ask. That way, samshaya is good. It is in the form of some questions. ஏதோ கேள்விகளாக இருந்தால், சந்தேகங்கள் எல்லாம் கேள்வி ரூபமாக இருந்தால், ஐ வில் ஆன்சர். இல்லைன்னா இந்த இந்த சாப்டரோட முடிஞ்சிருக்கணும் பகவத்கீதையே. பட் ஸ்டில் அர்ஜுனன் entertains certain doubts, some clarification. Then Lord, clarifies that. அதுதான் fifth chapter. Some other time, when Lord permits, we will say it. Om तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे ज्ञानकर्म संन्यासयोगो नाम चतुर्थोऽध्यायः। ओम पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।